அம்மா வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ணியிருந்தேன் இல்லையா? அப்போ எடுத்த மினி விளாக் தான் இது. ஒரு சில இஷ்யூஸ்னால என்னால வந்து இவ்ளோ நாள் வந்து போஸ்ட் பண்ண முடியல. அம்மா வீட்டுக்கு போன 3 டே வந்துட்டு பலாப்பழம், அதுக்கப்புறம் வந்து வாழைத்தார் வந்து கொஞ்சம் பழுக்கிற மாரி இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. அப்புறம் நாங்க ஊருக்கு போறதுக்கு ஒரு 2 டேஸ் பிஃபோரே வந்துட்டு அப்பா தேங்காய் மரத்துலருந்து எல்லா தேங்காவுமே வந்து அதையுமே பறிச்சு வச்சுட்டாங்க. எந்த நேரத்துல தான் அருண் வந்து அந்த தேங்காவ உடைக்க கைய வச்சாங்கன்னே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 10 தேங்காய் கிட்ட கன்டினியூஸா வந்துட்டு கொப்புற தேங்காவாவே வந்துடுச்சு. தேங்காய் உடைச்சுட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் மெத்தையில காய வச்சாச்சு. இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதுலேருந்து எண்ணெய் ஆடுவாங்க. அம்மா வீட்லருந்து எண்ணெய்லாம் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த ஒரே காரணத்துக்காக நான் இன்னும் வந்து தேங்காய் எண்ணெய் எங்க அம்மா வீட்லருந்து எடுத்துட்டு வரவே இல்ல. இதுக்கு தானே இவ்ளோ நேரமா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு தேங்காய் தண்ணிய வந்து வடிகட்டி குடிச்சிட்டு இருந்தேன். நான் குடிக்கும்போதே பப்பு குட்டி வந்து எனக்கும் வேணும்னு பயங்கர சேட்ட. பட் அவளுக்கு வந்து குடுக்கக்கூடாது அப்படின்றதால நான் மட்டும் குடிச்சுட்டேன். அப்புறம் ஈவினிங் வந்துட்டு காலைல அறுத்தோம் இல்லையா பலாப்பழம், அத வந்துட்டு கட் பண்ணோம். பப்பு குட்டி வந்து அப்படியே என்ன மாதிரியேங்க பலாப்பழம் கட் பண்ண உடனே நான் போயிட்டு ஒரு சொலைய எடுத்து சாப்பிட்டா தான் எனக்கு வந்து பலாப்பழமே சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஆனா ஒரு சிறு மாற்றம் மட்டும் தான். நான் வந்து பலா சொலைய எடுத்து சாப்பிடுவேன். என் மகள் வந்து பலா கொட்டைய எடுத்து வாயில போட்டுப்பா. அந்த மாரி வாயில போட்டுக்கிட்டு அம்மா கேட்கும்போது அந்த வாயில இருந்த பல்லாக்கொட்டைய அவங்க கையில துப்ப வேண்டியது. இதே தான் கன்டினியூஸா அந்த அம்மா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. என்னுடைய அம்மா வீட்டுக்கு போனாலே என்னுடைய மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும்னு நான் போன ஷார்ட்ஸ்ல வந்து சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரி இயற்கையோட சேர்ந்து வாழறதால என்னவோ தெரியல. அங்க போனதுமே மைண்ட் வந்து அவ்ளோ ஒரு பீஸ்ஃபுல்லா ஆயிடும்.